என்னோட கோட்டைக்குள்ள இங்க நான் தான் கிங்னு ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்க சிஎஸ்கே. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழ இருக்க ஃபாலோ பண்ணி தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண வந்த எம்ஐ சிஎஸ்கே பவுலர்ஸ் அவனுங்கள சும்மா கதற விட்டுருக்கானுங்க. ஓப்பனிங்ல இறங்கின வில்ஜாக்கா ஒரு ரன்ல விக்கெட் தூக்கிருக்கானுங்க. அடுத்து வந்த ரிக்கல்டன் நம்மந்தீரம் மேட்ச் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணி விளையாடுறாங்க. ஆனா ரிக்கல்டன் 37 ரன்ல விக்கெட் தூக்கிட்டானுங்க. அதுக்கு அடுத்து நம்மந்தீரம் 57 ரன்ல அவுட் ஆயிட்டானுங்க. அதுக்கு அடுத்து வந்த நம்ம ஸ்கை ஒரு 21 ரன் அடிச்சாரு. அதுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் 5-5-18 அடிக்க கம்போஜி ஒரு 3 விக்கெட், நூர் அகமது 2 விக்கெட், அதுக்கு அடுத்து வந்தவனுங்க ஒரு விக்கெட் எடுக்க கடைசியில எம்ஐ பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 7 விக்கெட் இருந்து 260 ரன் சிஎஸ்கே டார்கெட் கொடுத்தாங்க. இது தொடர்ந்து சைனீஸ்ல வந்த சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் 11 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்து வந்து உருவே பட்டேல் நல்ல ஒரு கேமே ரோல் கேம் விளையாடி 24 ரன் அடிப்பாரு. அதுக்கு அடுத்து இருந்த ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கேப்டனா இருந்து எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாடி 67 ரன் அடிச்சு நாட் அவுட் பிளேயரா வெளியே போவாரு. அதுக்கு அடுத்து இருந்த கார்த்திக் சர்மா ஒரு தரமான சம்பவம் பண்ற பேட்ஸ்மேனா விளையாடி 54 ரன் அடிச்சாரு. இதனால கடைசியில சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 18வது ஓவர்ல 2 விக்கெட் மட்டுமே இழந்து 125 ரன் அடிச்சு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டானுங்க. ஆனா இந்த ஒரு மேட்ச்ல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம பங்காளியே நம்மளே அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்ச்லயுமே வரவனுங்களை எல்லாருமே அடிச்சாதான் நம்ம பிளே ஆஃப் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க கொஞ்சம் கீழே காமெண்ட்ல போட்டுப்போங்க.